நான் ஒரு நாள் இறைவனை சந்திக்க வேண்டியது இருக்கும் என்று யாரெல்லாம் நினைக்கிறார்களோ, ஒரு நாள் நாம் மீண்டும் அவரிடத்திலே திரும்பி செல்ல வேண்டும் என்று யாரெல்லாம் நினைக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் அந்த எண்ணம் உங்களுடைய உள்ளத்திலே இருந்தால், அந்த சிந்தனை உங்களுடைய உள்ளத்திலே இருந்தால், நீங்கள் எடுக்கும் அனைத்து காரியத்துக்கு பின்னாலும் அல்லாஹ் இருக்கிறார். நீங்கள் உயர்த்தும் ஒவ்வொரு கைகளுக்கு பின்னாலும் அல்லாஹ் இருக்கிறார். நீங்கள் நடக்கும் உங்களுடைய ஒவ்வொரு அடிகளுக்கு பின்னாலும் அல்லாஹ் இருக்கிறார். நீங்கள் பேசும் ஒவ்வொரு பேச்சுகளுக்கு பின்னாலும் அல்லாஹ் இருக்கிறார். ஒரே ஒரு ஷர்த்தை அல்லாஹ் வைக்கிறான், என்னையே நம்பி, என்னையே பாரம் சுமத்தி, என்னையே நம்பி இருக்கிறது, நான் அதை நிறைவேற்றி காட்டுகிறேன். கல்லா இன்ன மஇய ரப்பி சயஹ்தீன். சுற்றி இருக்கக்கூடிய அனைவரும் என்னை கைவிரித்தாலும், மிகப்பெரிய அரசனே என்னை கொள்வதற்காக புறப்பட்டு வந்தாலும், நான் இருந்த ஊரே என்னை நீ இருக்கக்கூடாது என்று விரட்டி அடித்தாலும், என்னை வளர்த்த தாயை விட்டு என்னை பிரித்தடித்தாலும், நான் எடுத்துக் கொடுத்த மார்க்கம் தூய்மையானதாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளாமல் என்னை எதிர்த்தாலும், லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் என் கூட இருப்பவர்களே உன்னாலதான் என்ன நடந்துச்சு என்று என்னை கைவிரித்து என்னை நோக்கி என்னை நிந்தித்தாலும், இன்ன மஇய ரப்பி சயஹ்தீன், என்னோடு என் இறைவன் இருக்கிறான், அவன் எனக்கு வழிகாட்டுவான் என்றார். ஒரு மூமினுடைய எல்லா விஷயங்களும் எனக்கு ஆச்சரியத்தை தருகிறது. ஏன்? இதா அஸாபஹு கைருன், அவனுக்கு நன்மை நடந்தால் ஷக்கர, நன்றி செலுத்துறான். நன்மை நடந்தால் நன்றி செலுத்துறான். ஃபகான கைருன், அது அவனுக்கு நல்லதா போச்சு. இதா அஸாபஹு ஷர்ருன், அவனுக்கு தீமை நடந்தால் ஸபர, பொறுமையா இருக்கான். ஃபகான கைருன், அது அவனுக்கு நல்லதா போச்சு. நீங்கள் ஒன்றை நாம் கேட்காமலேயே அல்லாஹ் நமக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதத்தை கொடுத்திருக்கிறார். அது என்ன அப்படின்னு சொன்னா, எது நடந்தாலும் அல்லாஹ்வுடைய நாட்டத்தின்படி நடக்கிறது என்று பொருந்திக் கொள்வது ஒன்று, எது நடந்தாலும் நமக்கு அல்லாஹ் போதுமானவன் என்று நினைப்பது ஒன்று. இப்ப இது எப்படி நம்ம விளக்க ரீதியா பாக்குறது அப்படின்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய திருமறையிலே அல்லாஹ் இப்படி சொல்லி காட்டுவான், வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாத், பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் உதவி தேடுங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான் இல்லையா? சொல்லிட்டு அடுத்த ஒரு பாயிண்ட் அல்லாஹ் சொல்லுவான், வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாத், அப்ப இன்னல்லாஹ மஅஸ்ஸாபிரின் சொல்லிட்டு, யார் பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் உதவி தேடுவார் தெரியுமா? ஒரு பெரிய சிக்கல் நடந்துச்சு. நான் பல முறை இந்த உதாரணம் சொன்னது, எனக்கு தெரிந்த ஒருவர் என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னா, அவருடைய மகனார் நிதர்சனமாக நடந்த உண்மை, அதாவது பிராக்டிக்கலா நான் கண்ணால பார்த்த ஒரு உண்மை. இந்த புனிதமான இறைத்தூதர் பயன்படுத்திய மேடையில் நீங்கள் கொண்டு போய் பேசக்கூடாது, நடந்த சம்பவம். அவருடைய மகன் ஒரு பெரிய தவறு பண்ணிடுறாரு. தவறு பண்ணி அந்த ஊரே திரண்டு அவரை கேட்கிற மாதிரி, என்ன இப்படி ஆகி போச்சுன்னு சொல்ற மாதிரி சற்றும் எதிர்ப்பு, அதாவது வீட்டு பக்கம் அப்படி சூழ்ந்து வந்துடுறாங்க எல்லாரும். அப்படி சூழ்ந்து வந்து அவரை நெருக்கடி தரும்போது நானே ஆச்சரியப்பட்டேன். ஆச்சரியம்னா, அவர்களுக்கு பதில் தருவதற்கு முன்பாக வர சில டக்குன்னு முசல்லா எடுத்து 2 ரகாத் தொழுது. பெரிய ஆச்சரியமா இப்படி ஒரு பிடிப்பு. ஏனென்றால் உலகில் எந்த கதவுகள் அடைக்கப்பட்டாலும் அடைக்கப்படாத ஒரு கதவுக்கு சொந்தக்காரன் ஒருவன் இருக்கிறார். உலகில் எல்லா குரல்களும் பதில் தரப்படாமல் போனாலும் அனைத்து குரல்களுக்கும் பதில் தரக்கூடியவன், கடைசி குரல் வரை பதில் தரக்கூடியவன் ஒருவன் இருக்கிறார். நான் கண்கூடாக பார்த்த ஒரு உண்மை. அப்படி ஒரு தொழுதாரு, அதற்கு பல சங்கடங்கள் லைஃப்ல அதை தொழுதுட்டு, ஆனால் அந்த பிள்ளையாலதான் பிரச்சனை, ஆம்பளை பையன். அந்த பிள்ளை இன்றைக்கு அந்த பிள்ளையுடைய பெயர் போட்டு, அவர் வகிக்கும் பதவி போட்டு, அவர் வீட்டுல அப்படியே ஸ்டிக்கரா ஒட்டி வச்சு புலகாங்கியம் அடைகிறார். நான் பார்க்கிறேன், யோசிக்கிறேன். ஒரு நேரத்துல உலகமே, ஊரே திரண்டு வந்து, உங்க பிள்ளை இப்படி பண்ணிட்டான், உங்க பிள்ளை இப்படி பண்ணிட்டான் என்று ஒரு தவறை, ஒரு மோசமான ஒரு தவறை சுட்டிக்காட்டி அவரை நெருக்கடி தந்த போது, நீங்க என்ன பார்க்காம இருக்கு, நீங்க தான் பொறுப்பு, எங்க அவன் என்று கேட்கிறார். அப்படி கேட்கும் பொழுது உடனே முசல்லாவை விரிச்சு தொழக்கூடிய ஒரு பண்பு இருக்கு இல்லையா? அந்த பண்பு இந்த உள்ளத்துக்கு வர வேண்டும் என்றால், உலகமே நம்மை எதிர்த்து நின்றாலும் ஹஸ்புனல்லாஹ் என்கின்ற எண்ணம் வேண்டும். நாம் நம்பியவர் நம்மை கைவிட்டாலும் ஹஸ்புனல்லாஹ் என்கின்ற நம்பிக்கை வேண்டும்.
நாம் எதிர்பார்த்த இடத்தில் இருந்து எதிர்பார்த்தது கிடைக்கவில்லை என்றாலும் ஹஸ்புனல்லாஹ் என்கின்ற நம்பிக்கை வேண்டும். பெரிய வீழ்ச்சியை வீழ்ந்து விட்டோம் என்றாலும் ஹஸ்புனல்லாஹ் என்கின்ற நம்பிக்கை வேண்டும். இதை பற்றித்தான் அல்லாஹ் சொல்கிறான். என்னை நோக்கி வரக்கூடியவர்கள், என்னிடத்தில் கேட்கக்கூடியவர்களுடைய பண்பு எப்படிப்பட்டது தெரியுமா? தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் உதவி தேடுங்கள். ஆனால் அது ஒரு வாய்ப்பு என்னன்னா, வ இன்னஹா லகபீரத்துன் இல்லா அலல் காஷிஈன். வ இன்னஹா லகபீரத்துன் இல்லா அலல் காஷிஈன். இது யாரை தவிர முடியாது அப்படின்னா உலகபூர்வமாக அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்கள் தான் நடக்கும். சும்மா இருந்துகிட்டு என்ன நம்ம நிறைய பார்க்கணும்ல. என்னங்க ரொம்ப நாளா ஒரு திரைப்படம் வரணும் இன்னைக்கு. ஏன்னா இப்போ சமீபத்தில் இப்போ ஒரு பெரிய ஸ்டாரோடைய படம் வந்து போய்கிட்டு இருக்கு. ஒரு முஸ்லீம் தம்பி சொல்றாரு, ரொம்ப துவாலாம் செய்யற எங்க தலைவருடைய படம் வந்து நல்லா ஓடணும். அங்க வந்து ஹஸ்புனல்லாஹ் நடக்குமா? என்ன பரவாயில்லன்னு எதுக்குன்னு ஒண்ணு இருக்குல்ல, யாருக்கு எதை கேட்கணும்னு ஒண்ணு இருக்குல்ல. இன்னஹா லகபீரத்துன் இல்லா அலல் காஷிஈன். உங்களுடைய எண்ணம் சரியாக இருக்க வேண்டும், நோக்கம் முறையாக இருக்க வேண்டும். மற்ற அனைத்தையும் நீங்கள் கவலை விட்டு விடுங்கள். நீங்கள் உள்ளபூர்வமாக அல்லாஹ்வை நெருங்கியவராக இருந்தால் மற்ற எதையும் கவலை விடுங்கள். நீங்கள் எடுக்கும் அனைத்துக்கும் பொறுப்பை அவன் ஏற்கிறார். அந்த காஷிஈன்னா யாரு? நீங்க காஷியன்னா எப்படி தெரிஞ்சுக்கிறது? சரி, காஷியன்னா யாரு? அதுக்கு விளக்கம் என்ன? டெஃபினிஷன் என்ன? டெஃபினிஷன் ஆஃப் காஷியன் என்ன? அல்லாஹ் அடுத்து அல்லாஹ் சொல்றான், அல்லதீன யதுன்னூன அன்னஹும் முலாகு ரப்பிஹிம் வ அன்னஹும் இலைஹி ராஜிஊன். நாம் ஒரு நாள் இறைவனை சந்திக்க வேண்டியது இருக்கும் என்று யாரெல்லாம் நினைக்கிறார்களோ, ஒரு நாள் நாம் மீண்டும் அவரிடத்திலே திரும்பி செல்ல வேண்டும் என்று யாரெல்லாம் நினைக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் காஷிஈன்கள். அந்த எண்ணம் உங்களுடைய உள்ளத்திலே இருந்தால், அந்த சிந்தனை உங்களுடைய உள்ளத்திலே இருந்தால், நீங்கள் எடுக்கும் அனைத்து காரியத்துக்கு பின்னாலும் அல்லாஹ் இருக்கிறார். நீங்கள் உயர்த்தும் ஒவ்வொரு கைகளுக்கு பின்னாலும் அல்லாஹ் இருக்கிறான். நீங்கள் நடக்கும் உங்களுடைய ஒவ்வொரு அடிகளுக்கு பின்னாலும் அல்லாஹ் இருக்கிறான். நீங்கள் பேசும் ஒவ்வொரு பேச்சுகளுக்கு பின்னாலும் அல்லாஹ் இருக்கிறான். ஒரே ஒரு ஷர்த்தை அல்லாஹ் வைக்கிறான், என்னையே நம்பி என் மீதே பாரம் சுமத்தி என்னையே நம்பி இருங்கள், நான் அதை நிறைவேற்றி காட்டுகிறேன். அந்த நம்பிக்கை ரொம்ப அழகானது. அந்த நம்பிக்கையை நோக்கி நடக்கும் பொழுது இடர்பாடுகளும் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். அதை மீறி வரும் பொழுது அதை அல்லாஹ் சாத்தியப்படுத்தி காட்டும் பொழுது ஒரு மகிழ்ச்சி ஏற்படுமே. அது எப்படிப்பட்ட மகிழ்ச்சி என்றால், let me tell you with an example. அது எப்படிப்பட்ட மகிழ்ச்சி என்றால், பத்ர் போர் நடக்கிறது, என்ன பண்றதுனே புரியல. ஒரு ஐடியா கேட்கறாங்க, ஆளாளுக்கு ஒரு ஐடியா மாதிரி சொல்றாங்க. தண்ணிக்கு கூட நம்ம கஷ்டப்படுவோம். ஏன்னா எதிரிகள் எப்படி வர்றாங்க பதிரில். இதை விட ஒரு பெட்டர் எக்ஸாம்பிள் சொல்ல முடியாது. எதிரிகள் எப்படி வர்றாங்க, அதாவது பயணப்பொருளுக்கு தேவையான ஒட்டகங்கள் குதிரையை தாண்டி வர வழியில அறுத்து சாப்பிடறதுக்கு மாமிசத்துக்கு எக்ஸ்ட்ரா ஒட்டகம். அது பத்தாதுன்னு பெண்களையும் அழைத்து வந்தார்கள் இவர்கள். அவ்வளவு ஆணவத்தில் பெண்களை அழைத்து வந்து மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கொண்டு வந்தாங்க. லைட்டை வச்சு வாசி ஜாலி பண்றாங்க. அவன் அவ்வளவு ஃபுல் கான்பிடன்ஸ் இருக்கிறாங்க, அவ்வளவு ஆளுங்க இருக்கிறாங்க. முழு படைபலத்தோடும் பட்டாளங்களோடும் எதிர்த்து வருகிறார்கள். எப்பவுமே ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். எங்க உஸ்தாத் சொல்லியிருக்காங்க, பாத்திலும் இப்படிதான் கையாட்சி காட்டுவாங்க. பாத்திலும் மோதிக்கொண்டால் வலுவான பாத்தில் ஜெயிச்சு. எந்த பாத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் ஜெயிச்சு. ஹக்கும் பாத்திலும் மோதிக்கொண்டால் வலுவை பற்றிய பேச்சே கிடையாது. நம்மளாம் ஹக்குல உள்ளவங்க. ஹக்கும் பாத்திலும் மோதிக்கொண்டால் வலுவை பற்றி பேச்சு கிடையாது. ஹக்கு 100% இருந்தாலே போதும், அதுக்கு வலுவுறது சப்ஜெக்டே கிடையாது. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படை திரட்டி வரும்போது அதை எதிர்த்து நைட்டு கேட்கறாங்க, என்ன பண்ணலாம், தண்ணி தடாகெல்லாம் நம்ம கேப்சர் பண்ணலாம்னு ஒரு ஐடியா கிடையாது. சரி, அதே மாதிரி பண்ணுவோம். எல்லாம் பண்ணிட்டு வர்றாங்க. விடியற நேரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிற மக்கள் எண்ணிக்கை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கணக்கு போட்டு ஒரு மஷ்வரா பண்றாங்க. என்னங்க பண்ணலாம் அப்படின்னா, ஒவ்வொரு முறை ரசூலுல்லாஹ் கருத்து கேட்கும் பொழுதும் முஹாஜிர்ல இருந்தே ஒருத்தர் எந்திரிச்சு முஹாஜிர்ல இருந்து எழுந்து என்ன பண்ணலாம் ஆலோசனை கொடுங்க, என்ன பண்ணலாம் ஆலோசனை கொடுங்க. ஒரு வாட்டி கேட்கிறாங்க. முதல்ல எந்திரிச்சு ஒரு முஹாஜிர் யார்? மக்கால இல்லையா? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எண்ணம் வேறையா இருக்கு. ரசூலுடைய உள்ளமார்ந்த எண்ணம் என்னவா இருக்குன்னா, நம்ம கருத்து கேட்கும் போது யாரை பதில் சொல்லணும்னா அன்சாரிகள் சொல்லணும். ஏன்னா
இவர் வரதுக்கு முன்னால நம்ம நல்லா தான் இருந்தோம். ஒரு பாட்டுக்கு போர் இருந்து விட்டாரு. ஃபர்ஸ்ட் போறல நம்ம ஏதோ வந்தாரு, ஒரு ஆதரவு கொடுத்தோம். அப்ப அவங்க மனசுல என்ன ஓடுது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இருந்தாலாக அறிஞர்கள் அதுக்கு விளக்கம் தருகிறாங்க. அப்புறம் ரசூலா கேட்கிறாங்க என்ன செய்யலாம்? முதல்ல இருந்துச்சவரும் முஹாஜிர், அப்புறம் செகண்ட் இருந்துச்சவரும் முஹாஜிர், அப்புறம் மூணாவது இருந்திருந்தவரும் முஹாஜிர். அப்புறம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளத்தை புரிந்து கொண்ட அன்சாரிகள் ஒரு சஹாபி பேசுகிறாங்க, எங்களை என்ன நீங்க பனு இஸ்ராயீல் கூட்ட மாதிரி நினைச்சுக்கிட்டீங்களா? அப்படி நாங்க சொல்லிடுவோமா? நீங்களும் உங்க அல்லாஹ்வை போய் அங்க போய் போர் பண்ணுங்க, நாங்க இங்க உட்கார்ந்து இருக்கோம் அப்படி சொல்லிடுவோம் நினைச்சீங்களா? இன்றைய தினம் நீங்கள் கை காட்டி ஒரு கடலுக்குள் இறங்க சொன்னாலும் ஏன் எதற்கென்ற காரணம் கேட்காமல் அந்த கடலுக்குள் இறங்குவோம் யா ரசூலல்லாஹ் என்று சொன்ன மாத்திரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமான் கொண்டு யகீன் கொண்டு அல்லாஹ்வுடைய தூதரையும் உறுதியாக நம்பிய கூட்டம், அல்லாஹ்வுடைய தூதரையும் உறுதியாக நம்பிய கூட்டம். இப்படி துஆ கேட்டு யா அல்லாஹ் இத்தஹலி ஹாதிஹில் அஸபா லம் துஅபத், இறைவனோடு மட்டும்தான் தொடர்பு, இறைவனுடன் மட்டும்தான் உதவி, இறைவனிடம் மட்டும்தான் கேள்வி. யா அல்லாஹ் இந்த கூட்டம் அழைக்கப்பட்டு விட்டால் இந்த உலகில் நீ வணங்கப்பட மாட்டாய், இது உனக்கான கூட்டம், உன்னை துதிக்கின்ற கூட்டம், இதற்கு நீதான் உதவி தர வேண்டும் என்று அல்லாஹ்வின் மீது மட்டுமே நம்பிக்கை வைத்து அல்லாஹ்வுடைய தூதர் கைகளை உயர்த்தி பிரார்த்தித்தார்கள். பின்னால் வந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே போதுமான அளவு அல்லாஹ்விடம் நிபந்தனை விட்டீர்கள், போதும். மேல போட்டுக்கிற துண்டு உழுந்துருச்சு கீழே, கையை தூங்க மேல தூங்க சுசலாசனம் ஹதீஸ்ல வருது, மேல போட்டுருக்காங்க ஒரு துண்டு, கையை உயர்த்தி அல்லாஹ்விடத்திலே சொல்றாங்க, அல்லாஹ்விடத்திலே கேட்கிறார்கள், யா அல்லாஹ் நீ தான் உதவி தர வேண்டும் என்று முழு நம்பிக்கையோடு அல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள். அவர்கள் கைகளை உயர்த்தி அவருடைய மேல இருக்கிற அந்த மேற்போர்வை வந்து கீழே விழுந்துருச்சு. அபூபக்கர் ரலியல்லாஹு சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ் போதும், இந்த அளவுக்கு அல்லாஹ்வை நிர்பந்தித்து விட்டு களத்திற்கு வந்தார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். அல்லாஹ்வின் மீது மட்டும் நம்பிக்கையை உறுதியாக வைத்தார்கள். வெளியே இறங்கி இந்த மக்களுடைய சாட்சிகளை பார்த்துவிட்டு அல்லாஹு அக்பர் என்ற தக்பீர் சொன்னார்கள். வானவர்களை இறக்கிக் கொண்டு வானவர்களை அல்லாஹ்வுடைய தூதரின் உதவிக்காக வானவர்கள் இறங்கினார்கள் பதிர்களத்திலே. பலம் பொருந்தி எதிரிகள் வீழ்த்தப்பட்டார்கள். ஒருவர் சொல்லி காட்டுகிறார், இவர்தான் நான் தான் இவரை பிடிச்சேன் அப்படிங்கிறார். பலகீனமான முஸ்லிம், ஒரு பலமான எதிரி, நான் தான் இவரை பிடிச்சேன் அப்படிங்கிறார். அவர் சொல்றார், இவர் இல்ல, வெள்ளை நிறத்தவர் இறங்கினார், சூழ்ந்திருக்கும் அனைவரையும் வெட்டி வீழ்த்தினார், இவர் கையில் என்னை கைது செய்து ஒப்படைத்து விட்டார் எதிரி சொல்கிறார். அது யாருன்னு தெரியல. இவர் சொல்றார், இல்ல நான் தான் இவரை பிடிச்சேன். நீங்கள் அல்லாஹ்வின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்தால் அல்லாஹ்விற்கு ஒரு நொடி பொழுது கிடையாது, வானவர்களை இறக்கி உங்களுக்கான உதவி தருவதற்கு அல்லாஹ் போதுமானவன். ஹஸ்புனல்லாஹ் என்கிற வார்த்தை போதுமானவன். அசைக்க முடியாத நம்பிக்கை இருந்தால் அதுக்கப்புறம் தான் இருக்கிறதுலேயே அதிகம் சேட்டை செய்தவர்கள் எல்லாம் அபூஜஹல் முதற்கொண்டு எல்லாரையும் நீ கேரளத்தில் போட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டது புகாரியில் முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஹல் வஜதும் மா வஅத அர்-ரஹ்மானு ஹக்கா கேட்டாங்க. எதிரி பார்ப்பார், அல்லாஹ் அந்த ரஹ்மான் என்ன சொன்னாலும் அது கிடைச்சிருச்சாடா உங்களுக்கு? அது சத்தியம் எப்பயாவது தெரியுதா? அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைப்பவர்களை அல்லாஹ் ஒரு பொழுதும் வீணடிப்பது. அதுல ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, நம்பிக்கை வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணாலே சைத்தான் அப்படியே ஒரு லேசா ஒரு அடுத்த பாயிண்ட் நம்மளுக்கெல்லாம் அல்லாஹ் உதவி செய்வானா? சொன்னெல்லாம் நம்ம சொன்னா அல்லாஹ் அந்த வார்த்தையை ஏற்பானா? அல்லாஹ் திருமறையில் செய்தி காட்டுகிறார், நபியே நீங்க சொல்லுங்கள், குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ். உங்களுக்கு நீங்களே, வார்த்தை ரொம்ப தெளிவா இருக்கு, உங்களுக்கு நீங்களே அநீதி இழைத்துக் கொண்ட அடியார்களே, அழைச்சு கொண்டு சொல்லுங்க, உங்களுக்கு நீங்களே அநீதி இழைத்துக் கொண்ட அடியார்களே, லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய அருளின் மீது நம்பிக்கை இழக்காதீர்கள். அதெல்லாம் மன்னிப்பான், அதெல்லாம் உறுதியா இருப்பான். உங்கள் தவறுகளுக்காக உங்களை விட்டுவிடப் போகிறான். உங்கள் தவறுகளுக்காக உங்கள் குற்றங்களுக்காக தண்டிப்பவன் அவனாகவே இருக்கட்டும். அப்படி இருந்தும் அவனை தவிர உங்களுக்கு உதவி செய்பவர் யார்? சேதா இப்படி போடுறான்ல, சேதா இப்படி போடுறான், நீ தப்பு பண்ணிட்ட, நீ கேட்டா எப்படி உதவி கிடைக்கும்? சரி ஒரு வாதத்துக்கு அந்த பாயிண்ட் உண்மை சொல்லு. சரி இப்ப நான் வேற யாருக்கு உதவி கேட்கறது? நம்முடைய தவறுகள், நம்முடைய குற்றங்கள் அல்லாஹ்விடத்தில் உதவி தேடுவதை விட்டு நம்மை தடுக்க கூடாது. நம்ம தப்பு செஞ்சுட்டு இருக்கிறோம்,
குற்றம் பண்றோம் அப்படின்னா உதவி தேடிக்கொண்டே அந்த உதவியை பெறுவதற்காக நம்மை தயார்படுத்த அக்கா உதவி தரது நிறுத்திடலாமா? என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காங்க, 10th படிக்கும் போது நாங்க அப்ப தொழில் போவோமா, தொழிலுக்கு போகலாம்டா அப்படின்னா அவன் சொன்னா, இல்ல இல்ல இவ்வளவு நாள் நான் தொழிலுக்கு வரல, சத்தியமான உண்மை, இவ்வளவு நாள் நான் தொழிலுக்கு வரல, இப்ப பப்ளிக் எக்ஸாம் தெரிஞ்சிருச்சு, இப்ப வந்து அல்ல தப்பான இந்த காரியத்துக்காக வர காரியமாக இருங்கள், நல்லா தப்பான நினைக்க மாட்டேன், நான் தயார், கொஞ்சம் கூட வெட்கப்பட வேண்டிய அவசியமே கிடையாது, காரியத்தோட பழங்க தப்பே கிடையாது, அல்லாஹ் ஒருபோதும் அதை மறுப்பதில்லை, நீ சரண்டர் ஆவறியா அதை மட்டும் அல்லாஹ் நேசிக்கிறான். என்கிட்ட வா, என்னிடம் கேள், என் மீது நம்பிக்கை வை, உங்கள் தவக்குலுக்கு நான் உதாரணம் சொல்கிறேன் என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். தௌதுஹுமாசன், காலியான வயிற்றோடு ஒரு பறவை பறக்கிறது, வதரூஹு புதானன், மீண்டும் வரும்பொழுது அது வயிறு நிரம்ப வருகிறது, யார் அதற்கு உணவளிக்கிறார்? நான் உணவளிக்கிறேன், நான் கொடுக்கிறேன், அவன் உணவளிக்கிறான். நம்முடைய பாவங்கள் தீமைகள் அல்லாஹ்வுக்கு தவக்குல் வைப்பதை விட்டு ஷைத்தான் நம்மை தடுக்கிறான். பாவம் பண்ணிட்டே கேட்கக்கூடாது, அதெல்லாம் கிடையவே கிடையாது. நீங்கள் எவ்வளவு பெரிய பாவியாக அட்ரஸன் தெரியுங்க, கரெக்ட் தெரியுங்க, நான் எவ்வளவு பெரிய பாவியாக கூட இருக்கட்டும், ஆனா எனக்கு உதவி நீங்க அல்லாஹ் கவனிச்சுக்கிட்டே இருக்கான், அவனுக்கு நெருக்கடியை உண்டாக்குகிறேன், அப்போதாவது அவன் என் பக்கம் திரும்புகிறானா என்று பார்ப்பான். திரும்பிட்டு அல்லாஹ் எவ்வளவு பாவம் பண்ண, ஆனா இப்படிதான் அல்லாஹ் திரும்புறான், எவ்வளவு பாவம் பண்ண, துஆ என்ன சொல்லுது? ரப்பனா தலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் ஹாசிரீன். துஆ எப்படி இருக்கு? ரப்பனா, எங்கள் இறைவா, தலம்னா அன்ஃபுஸனா, எங்களுக்கு நாங்களே அநீதி இழைத்துக் கொண்டோம், வ இல்லம் தக்ஃபிர் லனா, நீ மன்னிக்கல, வ தர்ஹம்னா, நீ இரக்கம் காட்டல, லனகூனன்ன மினல் ஹாசிரீன், நிச்சயமாக மிக நிச்சயமாக நாங்கள் நஷ்டவாளிகளாகி போவோம். அவன் இல்லாமல் வேறு யார் நமக்கு அருள் புரிவது? அவன் இல்லாமல் வேறு யார் நமக்கு உதவி செய்வது? ஷைத்தான் சொல்கிறான், நீ கெட்டவன், நீ போய் அல்லாஹ்ட்ட கேட்காத, தர மாட்டான். சரி ரைட், நம்ம கெட்டவன் தான், நான் அல்லாஹ்ட்ட போனா தர மாட்டேன், வேற யார்ட்ட கேக்குறது? உண்மையிலே சொல்லி மதத்தை என்ன சொல்லுவாங்க, என்கிட்ட கேளு, அப்படிதான் பணி நடக்கும். இதை தல்பீசி கிதாபுல அழகாக ஒரு செய்தி சொல்லி காட்டுறார். எல்லாம் முடிந்த பிறகு மனிதர்களால் இது நடக்கும், தீய வழியால் இது நடக்கும், ஹராமான வழியில் இது நடக்கும், சாத்தியம் உண்டு என்று சொல்லுவாங்க. நான் செஞ்சு தர்றேன், இது நடக்கலையா, இது நடக்கலையா, நான் உனக்கு வழி சொல்றேன், ஒண்ணுமே இல்ல, ஒரே ஒரு பொய்ய சொல்லு, இந்த வேலை முடிஞ்சு சொல்றான்ல. திக்கு முக்காடு நின்றாலும் அதுக்குதான் குர்ஆன்ல எதுக்கு தேவையில்லாம அல்லாஹ் மூஸா அலைஹிஸ்ஸலாம் கதையெல்லாம் சொல்றான். ஏன் சொல்றான்? கடலுக்கு அந்த பக்கம் போய் நிற்கும் போது ஒரு பக்கம் ஃபிரௌன் துரத்தி வருகிறார், இந்த பக்கமும் ஃபிரௌனுடைய படம் வருது, பின்னாலேயும் ஃபிரௌனுடைய படம் வருது, மொத்தம் தான் கூட ஒரு குரூப் இருக்குது. அந்த குரூப் வந்து கடல் கிட்ட வந்து நின்ற உடனே மூஸா அலைஹிஸ்ஸலாம் நிலைமை நினைச்சு பாருங்க. கூட இருக்கிறவங்க, ரசூலுல்லாஹ் கூட இருக்கிறவங்களாவது எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தாங்க சஹாபா, கூட இருக்கிறவங்க தான் பெரிய டார்ச்சர். இந்த குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், யா மூஸா இன்னால முதரக்கும், இந்த நம்பி வந்தமே மாட்டிக்கிட்டோம். கூட இருக்கிறவங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும்ல, ரைட், எடுத்த முடிவு எடுத்துட்டோம், நிப்போம். இல்ல, மூஸா அலைஹிஸ்ஸலாம் மாஷா அல்லாஹ், அல்லாஹ் மீது இந்த தவக்குல்ல கான்ஃபிடன்ட்ல ரொம்ப உயரம். அப்ப அல்லாஹ் நம்ம எந்த நிலைக்கு தள்ளுவான்? ரொம்ப சிம்பிள் தான். நம்முடைய தவக்குலும் அந்த ஹஸ்புன் அல்லாஹ், அங்க கார்னரே திரும்பறதுக்கு இடமே இல்லாத, நீ ஷைத்தான்ட உதவி கேக்குறியா, என்கிட்ட உதவி கேக்குறியா, அவ்வளவுதான் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. அங்கதான் மாறுது, மூமினும் ஃபாசிக்கும் அங்கதான் மாறுது. இது ரொம்ப லாக், சரவுண்டட் பை எனிமீஸ், சரவுண்டட் பை ட்ரூப்ஸ் ஆஃப் ஃபிரௌன், சுத்தி நிக்கிறாங்க. கூட இருக்கிறவங்க டிமாரலைஸ் டிமோட்டிவேட் பண்றாங்க. யா மூஸா இன்னால முதரப்போர் மாட்டிக்கிட்டோம், முடிஞ்சிச்சு, நடந்து வந்தோமே மாட்டிக்கிட்டோமே அப்படி. மூஸா அலைஹிஸ்ஸலாம் சொன்ன அந்த ஒற்றை வார்த்தை தான், மூஸா அலைஹிஸ்ஸலாம் சொன்ன அந்த ஒற்றை வார்த்தை தான் ஒவ்வொரு முஃமினுக்கும் தாரக மந்திரம். கல்லா இன்ன மஇய ரப்பி சயஹ்தீன். சுற்றி இருக்கக்கூடிய அனைவரும் என்னை கைவிரித்தாலும், மிகப்பெரிய அரசனே என்னை கொள்வதற்காக புறப்பட்டு வந்தாலும், நான் இருந்த ஊரே என்னை நீ இருக்கக்கூடாது என்று விரட்டி அடித்தாலும், என்னை வளர்த்த தாயை விட்டு என்னை பிரித்தடித்தாலும், நான் எடுத்துக் கொடுத்த மார்க்கம் தூய்மையானதாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளாமல் என்னை எதிர்த்தாலும், லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், என் கூட இருப்பவர்களே
உன்னாலதான் இது நடந்துச்சு என்று என்னை கைவிரித்து என்னை நோக்கி என்னை நிந்தித்தாலும் இன்ன மஅய ரப்பி சயஹ்தீன், என்னோடு என் இறைவன் இருக்கிறான், அவன் எனக்கு வழிகாட்டுவான் என்றார். நம்மோடு இறைவன் இருக்கிறான், நம்மோடு நம் இறைவன் இருக்கிறான். இந்த உலகம் நம்மை கைவிட்டாலும் ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், நம்பியவர் நம்மை ஏமாற்றினாலும் ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், எடுத்த வியாபாரம் படுத்து சென்றாலும் ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், நம்மோடு அல்லாஹ் இருக்கிறான். பொறுப்பேற்பவர்களில் அவன் சிறந்தவன் என்றார். என்ன நடந்தது? அந்த நம்பிக்கை அல்லாஹ் பார்த்தான். உலகில் யாராலும் நம்ப முடியாத, நம் நடத்தி முடிச்சுட்டு போய் சொன்னாலும் யாரும் ஏற்றுக்கொள்ளாத, நடத்தி முடிச்சுட்டு போய் சொன்னாலும் கண்ணால பார்க்கறவனே கசங்கிதான் பார்ப்பான், என்ன நடக்குது அப்படின்னு. என்ன செஞ்ச அல்லாஹ்? உன்னுடைய தடியை கொண்டு அடி என்றான் அல்லாஹ். திக்கு திசையே இல்லாத நிலையில் நீங்கள் மாட்டிக்கொண்டு நின்றாலும் அவன் எடுத்த பொறுப்பை கனக்கச்சிதமாக நிறைவேற்றும் ஆற்றல் படைத்தவன் அல்லாஹ். அடித்தார், விளந்தது, அவரும் தப்பித்தார், எதிரியும் மாய்ந்தார். அல்லாஹ் அவரை காப்பாற்றி கண்ணியப்படுத்தினான். மூசாவை கடலை பிளந்து காப்பாற்றி அதே அல்லாஹ் தான் இன்றைக்கு இருக்கிறார். பத்ர் களத்திலே அல்லாஹ்வுடைய தூதருக்கு உதவி செய்த அதே அல்லாஹ் தான் அதே ஆற்றலோடு சற்று ஒரு புள்ளி குறையாமல் அதே கம்பீரத்தோடும் கண்ணியத்தோடும் ஆற்றலோடும் இருக்கிறார். ஈசா அலைஹிஸ்ஸலாமை வானத்தில் உயர்த்திய அதே அல்லாஹ் தான் அதே கம்பீரத்தோடும் ஆற்றலோடும் கண்ணியத்தோடும் பராக்கிரமத்தோடும் இன்றைக்கு இருக்கிறார். Where is the difference? நம்ம கிட்ட தான் difference. அதை நம்புவதில் அவனை ஏற்பதில் தான் difference. நம்முடைய பாவங்கள் நம்முடைய ரப்பை விட்டும் நம்மை பிரித்து விடக்கூடாது. பாவியாகி விட்டோமே என்று வேறு ரூட் எடுத்துட்டு போயிடக்கூடாது. எங்க சுற்றினாலும் கடைசியில் அங்கதான் வந்து நிக்கணும் என்பதை உணர்ந்தால் இப்போது இன்றே நம்முடைய தேவைகளை, கஷ்டங்களை, நஷ்டங்களை, பிரச்சனைகளை, துன்பங்களை, துயரங்களை அல்லாஹ்விடத்திலே ஒப்படைத்து ஹஸ்புனல்லாஹ் என்று அவனிடத்திலே சரணடைந்தால் அதை அல்லாஹ் மிகவும் விரும்புகிறான். அப்படிப்பட்ட நண்பர்களாக அவங்களை குறிப்பாக பேசினை ஆக்கி அனுப்புவானாக என்று கூறி வாழ்ந்து الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين محمد وعلى آله وصحبه أجمعين. அபூ பக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிஸ்தாஹ் பின் அஸாஸா என்ற சஹாபி ஒருவர் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றி தவறாக வந்த ஒரு செய்தியை நம்பி பரப்பியதற்காக அவர் மீது கோபப்பட்டார். உனக்கு எந்த உதவியுமே நான் செய்ய மாட்டேன். அப்போது இந்த மார்க்கம் தெளிவாக வலியுறுத்தியது, நீங்கள் ஒரு தவறை செய்துவிட்டு அப்புறம் அல்லாஹ்ட்ட வந்து அதை மன்னிப்பு கேட்டு மீண்டும் அதே தவறை செய்துவிட்டு அப்புறம் அல்லாஹ் மன்னிக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்கல்ல, நீங்க ஏன் உங்களுக்குள்ள சகஜமா மன்னிச்சுக்க கூடாது? இப்படிதான் நீங்க மட்டும் ஏடாகுடமா தப்பு பண்ணிட்டு இந்த வாரம் தப்பா பண்ணிட்டு தெரிஞ்சுக்கிறீங்க, திரும்ப அடுத்த வாரம் அதே தப்பு பண்ணிட்டு அடுத்த வாரம் அல்லாஹ்ட்ட நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. இதை ஆழ்ந்து யோசித்தால் தவறுகள் குற்றங்களுக்கு அப்பாற்பட்டவர் யாரு? குல்லுபணி யாரும் யுக்தி டெய்லி பண்ணார், இரவிலும் பகலிலும் பாவம் செய்யக்கூடியவர்களாகத்தான் ஆதரவு மக்கள் இருக்கிறார். ஆனால் அந்த பாவம் என்பது அல்லாஹ்வை விட்டு நம்மை பிரிக்கும் ஆயுதமாக செய்தான் அதை கையில் இருக்கிறார். இருக்கட்டும், பாவம் அதுக்காக பாவம் செஞ்சீங்கன்னு சொல்ல வரல. அந்த பாவத்தை விட்டு அந்த பாவம் அட்ரஸென்ட் நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக அல்லாஹ்விடம் துஆ கேட்பதை விட்டு அதில் தடை இல்லை. கேட்போம், என்னன்னு கேட்க கூடவே நேற்று வரைக்கும் இந்த நொடி வரைக்கும் பாவம் செஞ்சுட்டு இருந்தேன், உன்கிட்ட துவா கேட்கிறேன், இந்த துவாவை அக்செப்ட் பண்ணு, கூடவே இந்த பாவத்தை விட்டு நீ தூரமா கேட்கறது தப்பு கிடையாது. வெரைட்டியா எப்படி வேணா கேட்கலாம். எனவே அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைப்பதன் மூலமாக, ஏன்னா இந்த வாசகம் பாருங்கள், ஹாஷியான் என்றால் அல்லதீன எதுவும் அன்னமும் முலாத்து ரப்பிஹி, அல்லாஹ்வை நாம் சந்திக்கக்கூடியவர்கள் என்று நினைப்பவர்கள், அன்னமும் இலைஹி ராஜிஊன், அவனிடத்திலே திரும்பி செல்லக்கூடிய அந்த நம்பிக்கை நமக்கு ஏதாவது கூட இருக்கு. அந்த நம்பிக்கை நமக்கு ஏதாவது கூட இருக்கு. அல்லாஹ்வை சந்திக்கக்கூடியவர்கள், அவனிடத்திலே நாம் திரும்பக்கூடியவர்கள் என்று நினைப்பதில் ஏதாவது தவறு இருக்கு, நமக்கு குறை இல்ல. அப்ப நம்ம ஹாஷியா தானே. அப்ப நாம் ஹாஷியா இல்லையா என்பதை உறுதி செய்து அல்லாஹ்விடத்திலே நெருங்கி அவன் மீது தவக்குள் வைத்து நம்முடைய பாவங்களை செய்து சிறிதாக குறைத்து நம்முடைய நம்பிக்கையினுடைய தரத்தை உயர்த்தி அல்லாஹ்விடத்தில் நெருங்கக்கூடிய நன்மக்களாக, அல்லாஹ்வுடைய பொறுப்பிலே வரக்கூடிய நன்மக்களாக உங்களை குறிப்பாக பேசி என்னை பிரபலாளர்கள் ஆக்கிவிட்டு வருவானாக. அவன் தரக்கூடிய சொர்க்கங்களிலேயே மிக உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கின்ற உயர்ந்தரக சொர்க்கத்தை கேள்வி கணக்கின்றி அடையக்கூடிய நன்மக்களாக உங்களை குறிப்பாக பேசி என்னை பிரபலாளர்கள் ஆக்கிவிட்டு வருவானாக கூறி
உரையை நிறைவு செய்கிறேன். இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான் வ ஈதாஇ தில் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கரி வல் பகி யஇதுக்கும் லஅல்லக்கும் ததக்கரூன். உذ்குருல்லாஹ யذ்குருக்கும் வதுஊஹு யஸ்தஜிப் லக்கும். வ ذிக்ருல்லாஹி தஆலா அலா வ அவுலா வ அஸ்ஸ வ அஜல்ல வ அத்தம் வ அக்பர். அக்மிஸ் ஸலாத்.